அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்கள் இப்பொழுதைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தே வாழ்க்கை போனது தான் உங்களுக்கு மிச்சம். இன்னும் சொல்லப்போனால் உயிர் மட்டும்தான் மிச்சம். நான் எந்த நேரத்தில் பிறந்தனே தெரியலையே, என்னுடைய எதிர்காலம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினச்சி பார்த்ததே இல்லை. ஒருத்தவங்களுடைய தெருவில் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்தால் கூட விளக்கெரிஞ்சிடும். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் விளக்கு கூட எரிய மாட்டுது? இவ்வளோ இருட்டாகவே இருக்குது. நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அசிங்கங்கள் அவ்வளவு இருக்குது. என் தாய் தந்தையருக்கு முன்னாடி வாழ்க்கை இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை அவங்க பார்க்கணுமா அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும் பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய கஷ்டம். அதை விட நான் விட்டு கொடுத்தது என்னுடைய சந்தோஷத்தை தானே தவிர கஷ்டத்தை கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருங்கம்மான்ட்டு விரலை விட்டு எண்ணி பார்க்குற மாதிரி நாட்கள் நிகழ்ந்திருக்கும். ஒவ்வொரு நாளுமே இன்றைக்கி வாழ்ந்து முடிச்சிட்டோம், நாளைக்கு நல்லா இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நிகழ்ந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். இந்த பதிவில் 3 ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிக சரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். எதிர்பார்ப்பு அதிகமுடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள்னு கிடையாது. எதிர்பார்த்து ஏமாற்றம் காணும் ராசி தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். மனசில் ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் கோபமும் அதிகமாக உள்ள ராசி தான் இந்த துலாம் ராசி. யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துக்காரும் வேலையை விட்டுட்டு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைக்கு உண்மையாக இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? சரி, நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பாங்களா? ஒரு ப்ரூஃப் இல்லாமல் ஒரு பணி கொடுப்பாங்களா? இல்லை பணம் கொடுத்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக யாரோ வட்டிக்கு கொடுப்பாங்களா? திருமண வாழ்க்கை ஒன்று நடந்து அது பேருக்கு திருமண வாழ்க்கையாக இருக்குது, நான் பேருக்கு மனைவி, நான் பேருக்கு கணவனாக இருக்கேன் அப்படின்னு யாராவது வாழ்வாங்களா? இது அனைத்தும் நடக்கிறது யாருக்குன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான். வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் எழுதின வரி மாதிரி தான் இருக்கும். எப்போ கலைஞ்சி போகும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் காணல் நீர் மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் நல்லா ஆகும், சரியாயிடும் எல்லாமே அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் வாழக்கூடியது தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். உண்மையாக மட்டும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா கொடுத்து வைத்தவங்கனே இந்த துலாம் ராசி அன்பர்களே சொல்லலாம். அவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் நிறைய காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே பிடிக்கவே பிடிக்காது, ஒத்தும் வராது. பிடிச்சிடுச்சுன்னா எவ்வளோ பேர் நினச்சாலுமே சரி இவங்கக்கிட்ட இருந்து மற்றவங்கள வெளியில் கொண்டு வரவும் முடியாது. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்காரிகளையும் மீன ராசிக்காரிகளும் திருமணம் பண்ணாதீங்க. ஏன்னா ரிஷபம் உங்களுக்கு அஷ்டம வீடு, மீனம் உங்களுக்கு 6ஆம் மணி. அதனால் பார்த்திங்கன்னா இந்த 2 ராசிக்காரர்களை நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஒரு வேளை நீங்கள் மீன ராசிக்காரர்களையோ இல்லை துலாம் ராசிக்காரர்களையோ திருமணம் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு இருக்க தான் செய்யும். அதை சமாளிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வாழணும். இந்த சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். இல்லை நான் சொல்கிறது தான் லைஃப்பில் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போகாது. இல்லைனாலும் இல்லை துலாம் இல்லை மீனத்தில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக உடம்பு படுத்தும். அதே நேரத்தில் துலாம் ரிஷபம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக தான் உங்களுக்கு லைஃப்பில் போகும். இப்போ எப்படி துலாமும் மீனமும் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணால் ஒரு வேளை சந்தோஷம் இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் இருக்கும், ஆனால் உடம்பு ரொம்ப படுத்தி இருக்கும். இப்படி தான் அவங்களுக்கு லைஃப் போகும். ஆனால் இதுக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டினுடைய அதிபதி கலத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு யாருன்னா செவ்வாய் தான். அதிகமாக துலாம் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருனாலும் முருகப்பெருமான் தான். அதுவும் முருகன் சங்கு சக்கரமாக எங்கே இருக்கிறாரோ அவர் கையில் சங்கு சக்கரம் வச்சுட்டு
அமர்ந்திருக்கிறாரோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும். முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தினங்களில் நீங்கள் செஞ்சு வழிபட்டால் மிக மிக அருமை. குபேர ஹோரை நேரத்தில் குபேர நட்சத்திரத்தில் வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்று முருகனை தரிசிக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கருமமே கலைந்து போகும் அப்படின்றது நியதி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரி சொல்யூஷன் இல்லாமல் கிடையவே கிடையாது. சொல்யூஷனுக்காக தான் கோவில் ஒன்று இருக்கே. அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100ல் 200% நடக்குது அப்படின்றதுக்கு இயற்கை ஒரு வழிகாட்டியாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லார் மீதும் அன்பு காட்டுங்க, வேண்டான்னு சொல்லலை. அந்த அன்பை திரும்ப எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் நீதிமானாக இருங்க, ஆனால் உங்ககிட்ட எல்லாரும் நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் பாசத்தை காட்டுங்க, வேஷத்தை காட்டினாலும் சரி, துரோகத்தை காட்டினாலும் சரி, நம்பிக்கையை காட்டினாலுமே சரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அந்த மாதிரியே தான் இருக்கணும். ஒவ்வொரு கிட்டவங்கிறதும் எதிர்பார்த்து ஏக்கமாகி ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ்க்கை இப்படி தான் வாழுது. ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையை நெருப்பில் வச்சா சுடும், நிறுத்துங்க அந்த நெருப்பிற்கு கையை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அது கூட சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையில் இப்படி போனால் பிரச்சனை வரும்னு கூட சொல்ல மாட்டாங்க. நீ பாட்டு தெரிஞ்சுக்கோன்னு விட்டுடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே சரி நீங்கள் பட்டு தான் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. எதுலையுமே சரி எதிர்பார்த்து சில சந்தோஷங்கள், சில மன வருத்தங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை தாண்டி கடந்து செல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? பேசாமல் இருந்துருவீங்க இல்லையா? ஆனால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் ஓப்பனாகவே கேட்டுடுவாங்க. இன்னொரு விஷயம், ஓப்பனாக கேட்டு முடிச்சுட்டு விலகுறாங்க பாருங்கள், திருப்பியும் அவங்க விலகுறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நீதியும் நேர்மையும் உடையவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு செயலுமே சரி செய்யக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டாகும். இப்போ ஒருத்தவங்க ஊருக்கு தனியாக போவீங்களான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டேன், நான் பயமாக இருக்கும், சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களால முடியுது அப்படின்னா அமெரிக்கா கூட தனியாக போவாங்க, 5 ஃப்ளைட் மாறினா கூட மாறுவாங்க. என்ன காரணம்னா இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமுடையவங்க. தவறு செய்கிறது என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்து ஏமாந்து பாருங்க, அதான் மிகப்பெரிய தோல்வியில் போய் விட்டுவிடும். காலையில் அலாரம் வச்சு தான் எழுந்துக்கணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு அலாரமே நீங்கள் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக எழுந்துப்பீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டிக்காரர்கள் யாருன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். உங்களுக்கு இப்போது 3 ரகசிய உண்மைகள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் விஷயம், மறப்பும் மன்னிப்பும். எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, திருந்திட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிற குணம் இருக்கிற பாருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அது உண்டாகும். எல்லாரையும் மன்னிங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுங்க. அது உங்களை பற்றி அதிகம் யோசிக்க மாட்டேங்கன்னே தெரியல. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு ராசினா அது துலாம் ராசி தான். மறப்போம் மன்னிப்போம் அப்படின்றது ஓகே, ஆனால் உங்களையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து 2வது விஷயம், நீங்கள் எதிரி உங்களுடைய சுயநலமாக பழகிறாங்க இல்லையா, உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. அவங்களுடைய வேலையை நீங்கள் செய்யவும் செய்யாதீங்க. உங்களுக்கு என்ன வேலையோ அது மட்டும் நீங்கள் செய்யுங்க. அடுத்தவங்க உங்ககிட்ட நயமாக பேசி ஏமாத்தினாலுமே சரி, நீங்கள் காதல் வலை வீசினாலுமே சரி, அன்பாக பேசினாலும் சரி, காசு கொடுத்தாலுமே சரி, தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் ஃப்ரீயாக கூட ஹெல்ப் பண்ணுங்கள், சம்பளம் இல்லாமல் கூட வேலை பாருங்கள். ஆனால் உங்களை ஏமாத்துறவங்க துரோகிகளுக்கு மட்டும் உறுதுணையாகவே இருக்காதீங்க. அது மிகப்பெரிய தவறை செஞ்சதுக்கு சமமாயிடும். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் இதை கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். துலாம் ராசி அட்டகாசமான ராசியாக வரும். இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வசீகரத்தன்மை உடையவங்க துலாம் ராசி அன்பர்கள். நிறைய ஊர் பயணம் போகணும், நிறைய ஊரை சுற்றணும், வெளிப்படையாக பேசணும் அப்படின்ற ஒரு குணம் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வெளிப்படையாக பேசுவீங்க, ஆனால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் முழு காரணம் என்ன அப்படின்னா ஓப்பன் டாக் தான். இந்த ஓப்பன் டாக் பொறாமையை ஏற்படுத்தும்.
நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, கார் வாங்க முடியாமல் போயிருக்கும். நாளைக்கு போய் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்வீங்க, அந்த எக்ஸாம் எழுத முடியாமல் போயிருக்கும். நாளைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் மற்றவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அடுத்த நாள் அந்த ஹெல்ப்புக்காக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. யார் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறோம், அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இவங்க தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பற்றிய ரகசியங்களை பாதுகாக்கணும். ரொம்ப ஓப்பனாக, டிரான்ஸ்பரண்ட்டாக, வெளிப்படையாக நான் நல்லவன் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். காரணம், ஒரு அமைப்பு வசீகரத்தன்மையும் அழகாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனால் உள்ளே நீங்கள் வாங்குகிற அடி, உள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணுற அழுகை யாருக்கு தெரியும்? ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனமாக செய்யுங்க. வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அடுத்து இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். மறக்காமல் நீங்கள் பார்ட் 2 வீடியோ பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.